வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். நேற்றைய தினம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு அது தொடர்பான பேரணி யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவில் ஆரம்பித்து செம்மணி மனித புதைகுழி பகுதி வரை இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக பேசிய அர்ச்சனா, அந்த பேரணியில் சகல ஒட்டுக்குழுக்களும், அதாவது யார் யார் கொண்டு போய் புதைத்தார்களோ அல்லது புதைக்க காரணமாக இருந்தார்களோ அவர்களை நீதி கேட்டு நிற்கின்றனர் என்று கூறினார். ஒட்டுக்குழு நபர் ஒருவர் புதைத்தவர்களுடன் தானும் இப்போது சேர்ந்து நின்று ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்தார் என்று பிமல் ரத்நாயக் ஒரு உரையில் கூறியதையும் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். அந்த ஒட்டுக்குழு நபர் சுமந்திரன் தான் என்பதையும் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தியிடமும் செல்வம் அடைக்கலநாதனுடனும் பயங்கர டீலில் இருக்கும் நிலையில் அவர்களும் ஒட்டுக்குழு என்று தெரியாதா என்று தமிழரசு கட்சியும் வேணையுடன் டீலில் இருப்பது மட்டும் ஒட்டுக்குழுவாக தெரிகிறதா என்று பிமல் ரத்நாயக்கவிடம் ஒரு கேள்வி எழுப்பினார். அரசியலில் நிரந்தரமான எதிரியும் இல்லை, அதே போல் நிரந்தரமான நண்பரும் இல்லை என்ற உண்மையையும் தெரிந்து கொண்டதாக கூறும் அர்ஜுனா, 28 ஆண்டுகளாக நண்பனாக இருந்தவன் இப்போது அரசியலில் எதிரியாகி விட்டான் என்றும், கௌசல்யா இப்போதும் தனக்கு உறுதுணையாக நிற்கின்றார் என்றும் கூறியிருந்தார். அதை அரசியல் என்று சொல்லலாம், அல்ல மக்களுக்காக நிற்கின்றார் என்றும் சொல்லலாம் என்று ஒரு புதிரை போடுகின்றார். 1980-83 ஆண்டுகளில் விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. 1987 தொடக்கம் 1988 வரை ஒட்டுக்குழுக்கள் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் வரை அவை இந்தியாவால் பயிற்றுவிக்கப்பட்ட EPRLF, பிளட், பத்மநாபா, EPDP ஆகிய ஒட்டுக்குழுக்கள் பின்னர் ஒவ்வொன்றும் தமிழ் மக்களுக்கு எதிராக இயங்கியது என்பதையும் சுட்டிக்காட்டினார். அதாவது புலிகள் அமைப்புடன் யார் ஒருவர் தொடர்பு வைத்திருக்கிறாரோ அவருடன் போய் மோதிக்கொண்டன இந்த அமைப்புகள். தொடர்ந்து பேசிய அர்ச்சனாம்பி, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க தலைவி ஒருவர் தன்னுடன் தொலைபேசியில் ஆர்ப்பாட்டம் செய்ய போகின்றோம் என்றும் அதற்கு உங்கள் ஆதரவு இருக்குமா என்றும் கேட்டிருந்தார். இதற்கு எனது மனப்பூர்வமான ஆதரவு உங்களுக்கு இருக்கும் என்று அர்ஜுனா தெரிவித்ததாக கூறினார். இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் அதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றது என்று கூறும் அர்ஜுனா, முதலாவது புலம்பெயர் தமிழ் அமைப்புகள், இரண்டாவது இலங்கை என்று அரசியல் வட்டத்துக்குள் இருக்கும் அரசியல், மூன்றாவது சர்வதேச அரசியல் என்றும் தெரிவித்தார். புலம்பெயர் அமைப்புகளை பொறுத்தவரை அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதில் 70 தொடக்கம் 75% மக்கள் தாங்கள் இழந்த தமிழ் மக்களின் உறவுகளுக்காக அங்கிருந்தே போராடுகின்றார்கள். 80 தொடக்கம் 85% புலம்பெயர் மக்கள் தாங்கள் அந்தந்த நாடுகளில் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நரித்தனமாக செயற்படுகின்றார்கள். அது அவர்களின் அரசியலாகவும் இருக்கலாம் என்று குறிப்பிட்டார். மீதமுள்ள 2 தொடக்கம் 3% மக்கள் புலிகள் அமைப்பின் தலைவரின் பெயரில் பணம் சேர்த்தவர்கள். இப்படியான மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்காக எதையும் செய்யாமல் தமிழ் மக்களுக்காக ஏதாவது செய்கிறோம் என்று பம்மாத்தாக கூறி பணம் சேர்க்கின்றார்கள் என்று அர்ஜுனா தெரிவித்திருந்தார். அந்த மக்கள் தான் தமிழ் மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்படியான ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்தும் நடத்தி கொண்டிருக்க வேண்டும். அதற்காக அவர்கள் பாவிக்கும் கட்சிகள் தான் சைக்கிள் கட்சியும் ஒட்டுக்குழுக்களும் மற்றும் தமிழ் தேசிய கட்சிகளும் என்கின்றார் நக்கலாக. இப்படியானவர்கள் ஒரு போராட்டத்திற்கு ஆட்களை சேருங்கள், நாங்கள் பணம் அனுப்புகின்றோம் என்று மில்லியனிலும் கட்சிகளுக்கு கொடுக்கின்றார்கள். ஆனால் அந்த பணம் போராட்டத்திற்கு ஒன்று கூடிய மக்களுக்கு சரியாக போய் சேர மாட்டாது. மாறாக ஒரு சில சில்லறைகளாகத்தான் போய் சேரும். மிகுதி காசெல்லாம் கட்சிக்கு தான் போய் சேரும் என்று சுட்டிக்காட்டினார். நேற்றைய தினம் நடைபெற்ற குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 2000 மக்களில் 1500 மக்கள் உணர்ச்சி பூர்வமாக பிள்ளைகளை அல்லது உறவுகளுக்காக இழந்தவர்களின் உறவினர்கள் தான் கலந்து கொண்டிருந்தனர். அவர்களை பாவித்து அங்கு ஒவ்வொரு கட்சிகளில் இருந்தும் 300 பேர் வித்தியாசமான ஆடைகளோடு நின்றிருந்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தை தாங்கள் நடத்துவது போல காட்டுவதற்கு இவர்கள் உண்மையில் அரசியல் வியாபாரிகள் என்கின்றார் அர்ஜுனா. இலங்கை ஜனநாயக நாடு இல்லை, இது சிங்கள நாடு. நாங்கள் இருப்பது சிங்கள மக்களை அதிகமாக கொண்ட ஒரு நாட்டில். இப்படியான நாட்டில் சிங்கள மக்களை சிந்திக்க வைத்து மாற்றங்களை கொண்டு வரலாமா என்றால் 100ல் 5% இருக்கின்றார்கள். அவர்களை சிந்திக்க வைப்பதுதான் தான் எடுத்துக்கொண்ட முயற்சி என்றார் அர்ஜுனா. எந்த சிங்கள பேரினவாத கட்சிகளோ அல்லது ரஜீவன், இளங்குமரன் மாதிரி நாங்களும் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொண்டோம் என்று சொல்கின்ற எந்த ஒரு அரசாங்கமோ யாராக இருந்தாலும் பெரும்பான்மையான சிங்கள மக்களுடைய மனதில் எங்களுடைய தமிழ் மக்கள் தொடர்பான எண்ணங்களை மாற்றாமல் இதே மனநிலையில் செம்மணிக்கான நீதியினை பெற்றுத்தர முடியுமா என்றும் அர்ஜுனா சவால் விடுத்தார். 11 இளைஞர்களை கடத்தி கொண்டு போய் கொலை செய்யப்பட்டது தொடர்பான கைது செய்யப்பட்ட ஒரு கடற்படை தளபதிக்கு எதிரான வழக்குகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அண்மையில் எதிர்க்கட்சி கூட்டங்களுக்கு சென்று கதைக்கும் போது சில உறுப்பினர்கள் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற காரணங்களுக்காக சொல்லுகின்ற விடயங்களில் ஒன்று பொய் குற்றச்சாட்டில் அடைக்கப்பட்டிருக்கின்ற ராணுவ வீரர்களை காப்பாற்ற வேண்டும் என்று. அது தனக்கு கவலை அளிக்கின்றது என்கின்றார் அர்ஜுனா. சிங்கள அரசியல்வாதிகள் சஜித் பிரேமதாசவோ, ரணில் விக்ரமசிங்கவோ, மைத்ரிபால சிறிசேனவோ, அனுர்குமார் திசாநாயக்கவோ யாராக இருந்தாலும் பெரும்பான்மையான சிங்கள மக்களின் எதிர்ப்பினை சம்பாதித்துக் கொண்டு இந்த அரசியலில் தமிழ் மக்களுக்குரிய எந்த ஒரு நீதியினையும் பெற்றுத்தர முடியாது. அதில் தானாக இருந்தாலும் அல்லது இளங்குமரன், கஜேந்திரகுமாரோ, ரஜீவனோ அல்லது அமைச்சரோ தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று சொன்னால் அது சுத்தமான குருட்டு.
அப்படியான நீதி எம் வாழ்க்கையில் கிடைக்காது என்று சவால் விடுத்தார் அர்ஜுனா. என்னிடம் நீங்கள் கேட்கலாம், நீதி நியாயம் கேட்டுத்தர இயலாது, பிறகு ஏன் அரசியல் செய்கிறீர்கள் என்ற விமர்சனங்களுக்கு பதிலளித்த அர்ஜுனா, நான் அரசியலை விட்டு விலக தயாராக இருக்கின்றேன். இருந்தும் கூட சிறு முயற்சி செய்கின்றேன். 60% சிங்கள மக்களை மாற்ற முடியுமா என்று அதற்கு நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்றார். சிங்கள மக்கள் உண்மையாக ஒரு நல்ல அரசியல்வாதி, நியாயமான அரசியல்வாதி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் உண்மையாக இருப்பீர்களா இருந்தால் மாற்றம் உண்டாகும் என்கிறார் அர்ஜுனா. இப்படியான மாற்றங்கள் கிடைக்காத நேரத்தில் சர்வதேச ரீதியாக ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று ஆய்வுகள் மட்டும்தான் செய்கின்றீர்கள். அதனால் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று கேட்டால், சர்வதேச ரீதியில் பெரும் அளவிலான வெற்றியினை கொண்டு வர முடியாது. ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தீவிரவாதத்துக்கு எதிரான நாடுகள். புலிகள் அமைப்பை தடை செய்த அமெரிக்காவோ ரஷ்யாவோ இந்த பூகோள அரசியலில் 1,60,000 மக்கள் புதைக்கப்பட்டதை பூகோள அரசியலில் தோண்டி பார்க்குமா? சீனா உட்பட எந்த நாடாவது அதை செய்யுமா என்பதுதான் கேள்விக்குறி. ஆனால் தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு வரும் என்று போராடுகின்றோம். அதை விட்டுவிடக் கூடாது. இப்பொழுது நடக்கவிருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் அமர்வில் சகல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கதைக்க முடியாது. தான் உட்பட ஸ்ரீதரன், முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகலரும் போய் தமிழினத்துக்கு நடந்தது மனித இனப்படுகொலை என்பதை சர்வதேசத்தில் கதைக்க முடியாது. கதைத்தால் இங்கே வழக்கு போடுவார்கள். இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்கிறது என்றால், இலங்கைக்கு வெளியே போய் இங்கு நடப்பதை கதைக்க முடியாது. ஒரு காலத்தில் சுமந்திரன் இரட்டை நிலைப்பாட்டில் இருந்தார். வெளியே போய் கதைப்போம் என்று அவர் கூறுவார். கதைக்க மாட்டோம் என்று தமிழரசு கட்சி கூறும். இதுதான் இவர்களது இரட்டை வேடம். ஆனால் 8 தொடக்கம் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் கதைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தில் அவர்களுக்கு எதிராக வழக்குகளை போட முடியாது. அப்படி போட்டால் சர்வதேச ரீதியில் அது பெரிய விடயமாக பார்க்கப்படும். இப்பொழுது கையெழுத்து வேட்டை நடத்துபவர்கள் யாராக இருந்தாலும் கதைக்க வர மாட்டார்கள். இவர்கள் திட்டமிட்ட ரீதியாக இந்தியாவிலிருந்து பணம் செலுத்தப்பட்டு இயக்கப்படுபவர்கள். இவர்கள் சர்வதேசத்திலும் சரி, இலங்கையிலும் சரி தமிழகத்திற்கான நியாயத்தை பெற்றுத்தர மாட்டார்கள். இந்த இனம் இப்படியேதான் இருக்கும் என்று கவலை தெரிவிக்கும் அர்ஜுனா, தன்னை போல 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் முடியும் என்கின்றார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 5 மாணவர்கள் உட்பட 11 பொதுமக்களை முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் தி ஃபிளீட் வசந்த கருணாகர கொலை செய்ததாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அதிர்ச்சிகரமாக குற்றம் சாட்டியுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியொன்றில் அவர் இந்த தகவலை வெளியிட்டிருந்தார். சரத் பொன்சேகா கூறுகையில், கொல்லப்பட்ட 11 பேரில் ஒருவர் சிங்கள மாணவன், ஒருவர் முஸ்லிம், ஏனி 9 பேர் தமிழர்கள். அந்த சிங்கள மாணவனின் தாய் தமிழ் இனத்தை சேர்ந்தவர். குறிப்பிட்ட மாணவன் இன்னமும் 2 நாட்களில் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் சேருவதற்காக பயணிக்க திட்டமிட்டிருந்தார். கருணாகுடவின் கீழ் இயங்கிய குழுவை இளைஞர்களை கடத்தி திருகோணமலை கடற்படை தளத்தில் வைத்து கப்பம் பெற்றதோடு பின்னர் அவர்களை கொலை செய்ததாக பொன்சேகா குற்றம் சாட்டியுள்ளார். இத்தகைய அட்டூழியங்களுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக பொன்சேகா மேலும் குறிப்பிட்டதாவது, தாம் ராணுவ தளபதியாக பதவியேற்ற பின்பு நடைபெற்ற முதலாவது பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் வசந்த கருணாகர கூறுகையில், புலிகளுக்கான ஆயுதங்கள் கடல் வழியாக வருவதில்லை. அவை கொழும்பில் துறைமுகத்திலேயே இறக்கப்படுகின்றன. அதுவும் பெரிய அளவிலான ஆட்லரிகள் போன்ற கனரக ஆயுதங்கள். அவை தரமார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டு வவுனியாவில் உள்ள காவலர்களில் இருந்து ராணுவத்தினரும் போலீசாரும் கப்பம் பெற்று புலிகளிடம் போய் சேர்க்கிறது என்று கூறினார். இதற்கு எதிராக தாம் கடுமையாக வாதிட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் பெரும் மோதல் ஏற்பட்டதாகவும் அவர் விளக்கினார். பொன்சேகா தனது கருத்தை தொடர்ந்த போது மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் கடற்படை தளபதியாக இருந்த துணை அட்மிரல் ட்ரவிஸ் ஜெரோமி லியந்துரு சின்னையா குறித்த பாராட்டுகளை தெரிவித்திருந்தார். சின்னையா தான் கண்ட சிறந்த கடற்படை தளபதி, திறமையானவரும் நல்ல மனிதரும் ஆவார். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் பொருத்தப்படாத கப்பலை $167 மில்லியன் வாங்க அரசு முயன்றது. சின்னையா அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். இதன் காரணமாக அவர் 2 மாதங்களுக்குள் மைத்திரிபாலவின் உத்தரவின்படி ஓய்வுக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் அதே கப்பலை ஆயுதங்களோடு வியட்நாம் நாடு வெறும் $120 மில்லியன் வாங்கியதாக பொன்சேகா சுட்டிக்காட்டினார். இந்த சம்பவங்களும் அத்துடன் நிலவிய அறிவின்மையுடனான அரசியல் தலைமைத்துவமும் நாட்டின் பாதுகாப்பை சிதைக்க வழிவகுத்ததாகவும், இதுவே ஈஸ்டர் தாக்குதலுக்கு நிலைமை அமைத்தது என்றும் பொன்சேகா வலியுறுத்தி கூறினார். இவ்வாறு முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகரவுக்கு எதிராக சரத் பொன்சேகா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் நாட்டின் அரசியல் மற்றும் ராணுவ வரலாற்றில் மீண்டும் கடுமையான விவாதத்தை கிளப்பக்கூடியதாக அமைகின்றது.